நல்ல ஒரு சத்தான கருப்பு உளுந்தம்பருப்பு சாதம் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் இன்னைக்கு ஒரு எள்ளு சட்னி அது செஞ்சுருக்கிறோம், அவியல் அதுவும் செஞ்சுருக்கிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை இன்னைக்கு எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க இதை செஞ்சு காமிக்கிறாங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தம்பருப்பு சாதம் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் தொளி உள்ள உளுந்தம்பருப்பு, தேங்காய் ஒரு கிண்ணம், 10-12 வெள்ளைப்பூடு அரிசி, வறுத்த வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்து 1 டீஸ்பூன் வறுத்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கீங்க. உளுந்தம்பருப்பும் வறுத்து வச்சிருக்கேன். உளுந்தம்பருப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்? வாசம் வர வரையும் எடுக்கணும், ரொம்ப சிவப்பாக எடுக்கக்கூடாது. ஆனால் வறுக்கும் போதே ஒரு கொஞ்சம் வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும். அரிசியும் பருப்பும் களைஞ்சி நல்ல வெந்தயம் களைஞ்சி இதை போட்டாச்சு. இதுக்கு நம்ம எடுத்த டம்ளருடைய அளவில் 2.5 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு. இந்த வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் போடுகிறேன். தேங்காய் இறக்கி வச்சப்புறம் போடுவோம். இந்த குக்கரை இப்போ மூடிடுறேன். எள்ளு சட்னி செய்வதற்கு 1 கப் எள்ளு, 6 வரமிளகா, கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு, இதுதான் தேவை. எல்லாம் வெறும் சட்டியில் வறுக்கணும். இந்த உளுந்தம் பருப்பு சாதத்துக்கு எள்ளு துவையல். நாங்கள் எங்கள் வீட்டில் எள்ளு மட்டும்தான் வச்சு துவையல் அரைப்போம். எள்ளும் உளுந்தஞ்சோறும் ரொம்ப திருநெல்வேலியில் ரொம்ப விசேஷம். இந்தாக்கில் இந்த எள்ளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 2 கரண்டி எண்ணெய் விட்டு 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதை வறுத்து புளி உப்போடு சேர்த்து பரபரான அரைத்துக்குள்ள வேண்டும். வரமிளகா, எள்ளு, புளி, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இதை கரகரன்னு அரைக்கணும். சட்னி நல்ல கரகரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டீம் அடங்கிய பின்னர் குக்கரை திறந்து தேங்காய் பூ சேர்த்து கிளறி விட்டால் அருமையான கருப்பு உளுந்து சாதம் ரெடி. நல்ல ஒரு சுவையான உளுந்தம்பருப்பு சாதமும் எள்ளு சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெஜிடபிள்ஸ்னால் அவியல் தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அந்த அவியலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.